யூனிஃபார்ம் என் கண்ணை உறுத்துது பாஸ். இத போறதுக்கு தான் கொடுத்து வைக்கல. இத அயன் பண்ற பாக்கியத்தாச்சும் கொடுங்க பாஸ். வேணாம் பாஸ், நீங்க போய் குடிச்சிட்டு சாப்பிடுங்க பாஸ். நான் அயன் பண்ணி வைக்கிறேன். ஆமாக்கா, வேலையை பாரு. வேலை தானே கேட்கிறேன். போய் படுத்து தூங்குடா. நீங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்ன இந்த வீசி வீசுறாரு? இதுக்கு முன்னாடி போட்ட அம்மாடி, குரங்கு சேட்டை நிறைய இருக்கும் போல் இருக்க. கொஞ்சம் உஷாராத்தான் பார்க்கணும். என்ன ஏதோ கருகுனா வாட வருது. இவனுக்கு ஏதோ ஆயிடுச்சா? யாரு பண்ணிருப்பா? இத பண்ணவனே என் கண் முன்னாடி காட்டு கடவுளே. உன் தொல்லைக்கு இன்னோட ஒரு முடிவை கட்டாண்டா. ஏன்டா இந்த மாதிரி பண்ண? நான் எங்கம்மா சண்டை போட்டேன்? இவர்தான் அந்த அயன் பாக்ஸ் எடுத்து சுட்டு விட்டாரு. எப்படி சுட்டுருக்காருன்னு பாருங்க. பாருங்கம்மா, எல்லாருமா பாருங்க. சூடு வைக்கிறதுக்கு ஒரு இடம் பொருள் வேணாம். அசிங்க பிடிச்சவனே, பொண்ணுங்க கிட்ட காட்டுற இடமாடா இது? நான் என்ன கலண்டிதா காட்டினேன்? டவுசரோட தானே காட்டினேன். நான் ஒண்ணுமே பண்ணலமா. அக்கடான்னு படுத்து கிடந்தேன். பாஸ் அந்த பொட்டி எடுத்து கொதிக்க கொதிக்க வச்சு தேய்க்கிறாரு. ஒண்ணுமே பண்ணலையா? நான் உன்கிட்ட சொன்னேன்லடா, அயன் பண்ண வேணாம் பண்ண வேணாம். அப்புறம் ஏன்டா அது மாதிரி பண்ண? என்ன பண்ண பாருங்க, எப்படி பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. ஆசைப்பட்டு ஆட்டையை போட்டிருந்தா கூட பரவாயில்ல, இப்படி ஓட்டையை போட்டு ஒண்ணுத்துக்கு உதவாம பண்ணிட்டான். இடியட். ஆமா, இடியட். இதுல ஓட்டையை போட்ட இடியட் யாரு? எனக்கு இப்ப உடனே தெரிஞ்சு ஆகணும். நீதான்டா. நானா? தூங்கி இந்த நான் எப்படி இதுல ஓட்ட போட முடியும்? சோமனாம்புலிஸ். பாஸ், தனியா கொண்டு போய் வச்சு என்ன கிள்ளி கிளின்னு கிழிஞ்ச மனப்பூர்வமா எடுத்துக்கிறேன். ஆனா இப்படி பொம்பளை பிள்ளைய முன்னால என்ன கேவலமா பேசுனீங்க. உங்களுக்கு எனக்கு இருக்க அண்ணூனிய கட்டாய் போகுது. சோமனாம்புலிசம்னா தூக்கத்துல நடக்கிற வியாதி. எனக்கா? போதும் எனக்கா? போதும்யா. ஒரு பேண்ட் எரிஞ்சதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம். நாளைக்கு நான் காலேஜுக்கு எதை போடுறது? ஏன் இதான் போடணுமா? வேற பேண்ட் சட்டை இல்லையா? இது என்னோட யூனிஃபார்ம்ல. யூனிஃபார்ம் போட்டு போறதுக்கு நீ என்ன எல்கேஜி ஸ்டூடெண்ட்? அப்படி கேளுங்க. பெரிய பெரிய எல்கேஜி எல்லாம் படிச்சு என்ன பிரயோஜனம்? அடுத்த படச்சில அயன் பாக்ஸ் வச்சு தைக்கிறதா நம்ம படிச்சிருக்கோம். வாட்டி திஸ். அதான் வரல. லைட் ஆஃப் பண்ணிட்டு படுங்க. வா. இன்னையோட யூனிஃபார்ம் மேட்டர். என்னடா தேடுற? இல்ல, இன்னொரு அயன் பாக்ஸ் காணாமே பாஸ். இன்னொரு அயன் பாக்ஸ்? இங்க பாருங்க, ஓட்ட 2 இருக்கு, அயன் பாக்ஸ் ஒண்ணுதானே இருக்கு. இன்னொன்னு எங்க பாருங்க, கட்டில் கடியில வச்சிருக்கீங்க பாருங்க. என்னது? நெருப்புல சுட்ட ஆறிடும், வெறுப்புல திட்டினா ஆறாதுன்னு ஒரு காலத்துல கண்ணதாசனே சொல்லியிருக்காரு. பாத்த கண்ணதாசா சேசுதாசா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அவரும் தூங்க விட மாட்டேங்கிறாரு, இவளும் தூங்க விட மாட்டேங்கிறா. கல்யாணம் முடியட்டும். உன்னைய மீரா, மாது, சீக்கிரம் கதவு தரங்க. என்னாச்சு உனக்கு? எது கத்துற? சீக்கிரம் வாங்க. என்னாச்சு உங்களுக்கு? அங்க பாருங்க. தூக்க கலக்கத்துல அளவு சரியா எடுக்கலையோ, கொஞ்சம் லூசா இருக்கு. இதேதான் அந்த டெய்லரும் சொன்னேன், எனக்கு நீங்க பாஸா இல்ல லூசான்னு. ஏது புது யூனிஃபார்ம்? இது எங்க இருந்து வந்தது? வந்ததா? வெந்ததோட போய் விடிய விடிய தச்சிட்டு வந்ததுமா. போதும் போதும், என்ன இன்னும் ரெடி ஆகலையா? மாது, ஃபாஸ்ட் ஃபாஸ்ட், ஹரி அப் ஹரி அப், சீக்கிரம் கிளம்புங்க. பூங்கடி வாடிங்க. பாஸ் ஒண்ணு காதுல கேட்கல, சீக்கிரம் போய் கறி உப்பு எடுத்துட்டு வா. 2 பேரும் மாறி மாறி பல்ல விளக்குவோம். ஐயோ, புரியாம பேசாதீங்க. அது கறி உப்பு இல்ல, ஹரி அப். அரியப்புன்னா சீக்கிரம் வான்னு அர்த்தம். சீக்கிரம் வாடி. சீக்கிரம் வான்னு கூப்பிட்டா உடனே அவர் பின்னால போயிருவானி. இப்ப நான் சொல்றேன், இந்த பக்கம் அரியப்பு.